Episode 5 The Author's Shadow எழுத்தாளரின் நிழல். செயின்ட் கேப்ரியல் மாளிகையின் முன்பு இரவு 12:03 மணி. மழை மீண்டும் தொடங்கியிருந்தது. மின்னல் ஒளி அந்த பழைய மாளிகையின் உடைந்த ஜன்னலக்கள் மீது விழுந்து பயமூட்டும் நிழல்களை உருவாக்கியது. அரவிந்த் இரும்பு கதவின் முன் நின்று கொண்டிருந்தான். 4வது அத்தியாயத்தில் வந்த மர்மமான செய்தி இன்னும் அவனது கைபேசி திரையில் இருந்தது. தனியாகவா? பல வருடங்களாக யாரும் வசிக்காத அந்த மாளிகையின் பிரதான கதவு அந்த இரவு மட்டும் சற்றே திறந்திருந்தது. உள்ளிருந்து மெழுகுவர்த்தி ஒளி மங்கலாக தெரிந்தது. கருப்பு டையரியை இறுகப் பிடித்தபடி அரவிந்த் மெதுவாக உள்ளே நுழைந்தான். கதவு மூடியவுடனே ஒரு பெரிய இரும்பு சத்தம் மாளிகை முழுவதும் எதிரொலித்தது. நீண்ட வழித்தடத்தின் சுவர்கள் முழுவதும் பழைய ஓவியங்கள் தொங்கின. ஆனால் அவற்றிலிருந்த முகங்கள் அனைத்தும் கீறப்பட்டிருந்தன. அரவிந்த் தனது மின்விளக்கை ஏற்றினான். அப்போது மட்டும் ஒரு ஓவியம் முழுமையாக இருந்தது. அது பழைய ஆவணங்களில் பார்த்த அதே எழுத்தாளரின் உருவம். கருப்பு டையரியுடன் தொடர்புடைய அந்த மர்ம மனிதர். ஆனால் ஓவியத்தின் கீழ் பெயர் இல்லை. ஒரு வரி மட்டும் எழுதப்பட்டிருந்தது. பெயர்கள் இறக்கும், கதைகள் மட்டும் வாழும். அதை பார்த்து கொண்டிருந்த போது மேல் மாடியில் காலடிச் சத்தம் கேட்டது. யாரோ மெதுவாக நடந்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் டையரியின் பக்கங்கள் தானாகத் திறந்தன. புதிய வரியொன்று தோன்றியது. அவன் மேலே காப்பிருக்கிறான். அரவிந்தின் இதயம் வேகமாக துடித்தது. இருந்தாலும் அவன் படிக்கட்டுகளில் ஏற ஆரம்பித்தான். ஒவ்வொரு படியிலும் கிசுகிசுக்கும் குரல்கள் அதிகரித்தன. திரும்பிப்போ, திரும்பிப்போ என்ற குரல்கள் அவன் காதுகளில் ஒலித்தன. ஆனால் அவன் முன்னேறினான். 2வது மாடியின் கடைசியில் பூட்டப்பட்ட ஒரு அறை இருந்தது. கதவின் மீது டையரியின் அட்டையில் இருந்த அதே குறியீடு பொறிக்கப்பட்டிருந்தது. கதவின் கைப்பிடியை தொட்ட உடனே அது தானாகத் திறந்தது. உள்ளே நூற்றுக்கணக்கான டையரி பக்கங்கள் சுவர்கள் முழுவதும் ஒட்டப்பட்டிருந்தன. கருப்பு நூல்கள் மேலிருந்து தொங்கின. அறையின் நடுவில் பழைய தட்டச்சு இயந்திரம் ஒன்று இருந்தது. அதில் வைக்கப்பட்டிருந்த வெள்ளை காகிதத்தில் தானாக எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பித்தன. வரவேற்கிறேன் அரவிந்த். அறைக்குள் நுழைந்த உடனே கதவு பலமாக மூடப்பட்டது. தட்டச்சு இயந்திரம் மீண்டும் இயங்கத் தொடங்கியது. நீ ஏற்கனவே இந்த கதையின் ஒரு பகுதி என்ற வார்த்தைகள் தோன்றின. திடீரென அறையின் வெப்பநிலை குறைந்தது. சுவர்கள் முழுவதும் கண்ணாடிகள் தோன்ற ஆரம்பித்தன. ஆனால் அவற்றில் அரவிந்தின் பிரதிபலிப்பு இல்லை. அதற்கு பதிலாக அவனது பல்வேறு வடிவங்கள் தெரிந்தன. சில கண்ணாடிகளில் அவன் வயதான மனிதனாக இருந்தான். சிலவற்றில் இரத்தத்தில் மூழ்கியிருந்தான். சிலவற்றில் முகமே இல்லை. டையரியின் பக்கங்கள் காற்றில் பறக்கத் தொடங்கின. அவற்றில் எதிர்காலத்தின் காட்சிகள் தெரிந்தன. அரவிந்தின் சடலம், தீப்பற்றிய நகரம், அழுது கொண்டிருக்கும் மீரா, நிழல் உருவங்கள், இடிந்து விழும் மாளிகை, இவை அனைத்தும் நடக்கக்கூடிய எதிர்காலங்கள். அப்போது அறையின் ஒரு மூலையில் கருமையான உருவம் ஒன்று தோன்றியது. உயரமான உடல், நீண்ட கருப்பு மேலங்கி, முகம் முழுவதும் நிழலில் மறைந்திருந்தது. அது மெதுவாக முன்னே வந்தது. அரவிந்தின் மூச்சே நின்றது. அந்த உருவம் மெதுவாகச் சொன்னது, முதல் பக்கத்தை எழுதியது நான். அரவிந்த் அதிர்ச்சியடைந்தான். நீங்கள்தான் அந்த எழுத்தாளரா என்று கேட்டான். அந்த உருவம் சிரித்தது. இல்லை, நான் அவனில் எஞ்சியிருக்கும் நிழல். பின்ன அது உண்மையைச் சொல்ல ஆரம்பித்தது. 1987இல் அந்த எழுத்தாளர் கருப்பு டையரியை உருவாக்கவில்லை. அவர் ஒரு கதையை எழுத முயன்றார். ஆனால் அந்த கதை உயிர் பெற்றது. வார்த்தைகள் நிஜமானது, கதாபாத்திரங்கள் நிஜமானது, கொலைகள் நிஜமானது. உலகமே அந்த கதையின் படி மாற ஆரம்பித்தது. அரசாங்கம் அந்த உண்மையை மறைக்க எழுத்தாளரின் இருப்பையை அழித்தது. ஆனால் அவர் முழுமையாக மறையவில்லை. அவரது நிழல் மட்டும் டையரிக்குள் சிக்கிக் கொண்டது. திடீரென சுவர்களிலிருந்து கருப்பு மை ரத்தம் போல வழிய ஆரம்பித்தது. அந்த நிழல் உருவம் அரவிந்தை நோக்கி நெருங்கியது. இந்த டையரி ஒரு சாபமல்ல அரவிந்த், இது ஒரு சிறை என்றது. அந்த வார்த்தைகள் அவன் மனதை அதிர்ச்சியடைய இறுதி உண்மையை வெளிப்படுத்தியது. கருப்பு டயரி ஒரு அமானுஷ்ய பொருள் அல்ல. அது ஒரு சிறைச்சாலை. அந்த சிறைக்குள் கதை சொல்லி என்ற இருண்ட சக்தி அடைக்கப்பட்டிருந்தது. அது மனிதர்களின் பயம், துயரம், மரணம் ஆகியவற்றிலிருந்து சக்தி பெறுகிறது. ஒவ்வொரு கொலையும், ஒவ்வொரு மறைவும், ஒவ்வொரு துயரமும் அதனை மேலும் வலிமையாக்குகிறது. மீராவின் நிழல் காணாமல் போனதும் விபத்து அல்ல. கதை சொல்லி ஏற்கனவே அவளை அந்த சிறைக்குள் இழுத்துச் சென்றுவிட்டது. அந்த நேரத்தில் அறையின் விளக்குகள் வெடித்துச் சிதறின. கண்ணாடிகள் அனைத்தும் உடைந்தன.
ஒவ்வொரு உடைந்த கண்ணாடியிலும் ஒரே முகம் தோன்றியது. வெறுமையான கண்கள், கருப்பு மை போன்ற சிரிப்பு. அதுவே கதை சொல்லி. மாளிகை முழுவதும் அதிர்ந்தது. தரை உடைய ஆரம்பித்தது. எழுத்தாளரின் நிழல் கத்தினது. அது உன்னை கண்டுபிடித்து விட்டது. டயரியின் பக்கங்கள் வேகமாகத் திரும்பின. கடைசி பக்கம் திறந்தது. சிவப்பு மையில் ஒரு வரி தோன்றியது. எழுத்தாளர் இறந்துவிட்டார். கதை சொல்லி விடுதலையாகிவிட்டது. அந்த வரி முழுமையாகத் தோன்றிய உடனே எழுத்தாளரின் நிழல் காற்றில் கரைந்தது. அறை முழுவதும் கருப்பு புகை நிரம்பியது. அந்த புகையின் நடுவில் ஒரு பிரம்மாண்டமான முகம் உருவானது. நூற்றுக்கணக்கான குரல்கள் ஒன்றாகப் பேசியது. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு வாசகர் தேவை. ஒவ்வொரு வாசகரும் ஒரு கதாபாத்திரமாக மாறுவான். அரவிந்த் ஓட முயன்றான். ஆனால் டயரி திடீரென மூடப்பட்டது. அதன் அட்டையில் புதிய தலைப்பு தோன்றியது. அத்தியாயம் 6. வாசகர். மாளிகை முழுவதும் இருளில் மூழ்கியது. வெளியே இடி மின்னல் முழங்கியது. அப்போது அவனது கைபேசி தானாக ஒளிர்ந்தது. ஒரு தெரியாத எண்ணிலிருந்து செய்தி வந்தது. மீரா இன்னும் உயிருடன் இருக்கிறாள். இப்போதைக்கு மட்டும். அதன் கீழே ஒரு புதிய இடம் குறிக்கப்பட்டிருந்தது. சென்னைக்கு வெளியே இருக்கும் ஒரு கைவிடப்பட்ட தேவாலயம். அரவிந்த் பயத்துடன் திரையை பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் மாளிகையின் ஜன்னல் கண்ணாடிவில் அவனது பிரதிபலிப்பு மீண்டும் தெரிந்தது. ஆனால் அந்த பிரதிபலிப்பு மட்டும் கண் சிமிட்டியது. அரவிந்த் கண் சிமிட்டவில்லை.